வெல்கம் டு இன்சைட் நீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸல் ஃபார்முலா பார்க்க போறோம். அதாவது கவுண்ட் இட். சரிங்களா? இது வந்து ரொம்பவே முக்கியம். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த வீடியோல சொல்லி தரேன். இப்போ வந்து பாருங்க. இந்த டேட்டா செட் வந்து பாருங்க. ப்ராடக்ட் இருக்கு சரிங்களா? இந்த ப்ராடக்ட்ட எத்தனை டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு இருக்கு. அதை யார் வாங்கியிருக்காங்கிறதும் இதுல இருக்காங்க. ஜெண்டர் வைஸ். ஃபீமேல் வாங்கியிருக்காங்களா? இல்ல மேல் வாங்கியிருக்காங்களான்னு இருக்கு சரியா? இப்ப எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல உள்ள கவுண்ட் ஆஃப் மேல். எத்தன மேல் வந்து இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ வாங்கியிருக்காங்கங்கிறத கவுண்டிங் எனக்கு வேணும். சரியா? இப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல கவுண்ட் இஃப் படிச்சிருப்போம். அந்த கவுண்ட் இஃப் வந்து பாருங்க. இப்ப நான் அந்த கவுண்ட் இஃப் ஓகே. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் என்ன ரேஞ்ச். எந்த ரேஞ்சுன்னு கேட்டாங்க. எத கவுண்ட் பண்ணணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஹெல்த் அண்ட் பியூட்டி எத்தனை இருக்குன்னு தானே கவுண்ட் பண்ணணும். அப்ப அந்த ரேஞ்ச நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆகும். சரியா? செலக்ட் பண்ணிட்டு F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணிட்டு அடுத்த கமா. அடுத்த கிரைட்டீரியா என்ன? எத நம்ம கவுண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன கவுண்ட் பண்ணணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டி. இல்லையா? ஹெல்த் அண்ட் பியூட்டிய கவுண்ட் பண்ணணும். இப்ப அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டிய செலக்ட் பண்ணி குடுங்க. அது கிரைட்டீரியா. எனக்கு ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் கவுண்ட் பண்ணணும். அதோட இதோட சின்டெக்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே. இப்ப நான் என்டர் குடுக்குறேன். எனக்கு 149 கவுண்ட் வந்திருக்கு. சரியா? இது எதோடைய கவுண்ட்? ஹெல்த் அண்ட் பியூட்டி இந்த ரேஞ்ச்ல எத்தனை இருக்குங்கிற கவுண்ட் தான் வந்திருக்கே தவிர, ஏன்னா பர்ட்டிகுலரா மேலோட கவுண்ட், ஃபீமேலோட கவுண்டும் வேணும். அது இது பர்ட்டிகுலரா மேலோட கவுண்டும், ஃபீமேலோட கவுண்டும் கிடையாது. நம்ம வந்து இது டோட்டலான ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்டோட கவுண்ட். அந்த மாரி கண்டிஷன், அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, நம்ம கவுண்ட் இஃப்ப வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மல்டிபிள் கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டி ஆட்டும் இருக்கணும், ஃபீமேல் ஆட்டும் இருக்கணும், இல்லன்னா மேல் ஆட்டும் இருக்கணும். இதுல 2 கண்டிஷன் நமக்கு இருக்கு சரிங்களா? அது 1க்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, ஒரு கவுண்ட் பண்ணக்கூடிய இடத்துல 1க்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, நம்ம கட்டாயமா கவுண்ட் இஃப் யூஸ் பண்ண முடியாது. ஒரு கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் கவுண்ட் இஃப். 1க்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம எத யூஸ் பண்ணி ஆகணும்? கவுண்ட் இஃப்ஸ்க்கு போய் ஆகணும். சரியா? அப்ப நான் வந்து கவுண்ட் இஃப்ஸ் எடுக்கிறேன் பாருங்க. கவுண்ட் இஃப் சரிங்களா? இதோடைய சின்டெக்ஸ் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்பெசிஃபைட் பை எ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதாவது செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் நீங்க குடுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் அத பாருங்க. கவுண்ட் இஃப் செலக்ட் பண்றேன். இப்ப கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. இப்ப நீங்க பாருங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் ஏகப்பட்ட கிரைட்டீரியா ரேஞ்ச் இருக்கும். நம்ம எத்தனை வேணாலும் குடுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச நம்ம குடுக்குறோம். நம்முடைய கிரைட்டீரியா ரேஞ்ச் எது? ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதுதான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். எத கவுண்ட் பண்ண போறோமோ அதான் கிரைட்டீரியா ரேஞ்ச். சரிங்களா? இத நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ஃபுல் செலக்ட் பண்ணிருங்க. F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணிட்டு ஆமா. கமா குடுத்துட்டு கிரைட்டீரியா எத கவுண்ட் பண்ணணும்? இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச்ல எத நமக்கு கவுண்ட் பண்ணணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டிய கவுண்ட் பண்ணணும். அப்ப ஹெல்த் அண்ட் பியூட்டிய செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. அடுத்தது இது லாக் பண்ண வேண்டாம். ஏன்னா டிராக் பண்ணும்போது அடுத்து வேல்யூஸ் வரணும். ஓகே. அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச் அடுத்தது எத பார்க்கணும்? அடுத்து நமக்கு எத பார்க்கணும்? ஃபீமேலா, மேலான்னு பார்க்கணும். அப்படித்தானே? அப்ப அது எந்த காலத்துல இருக்கோ, அந்த காலத்து கிரைட்டீரியா அடுத்த கிரைட்டீரியா. சரிங்களா? செகண்ட் கண்டிஷன். ஓகே. இத கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. அடுத்தது F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணிட்டு அடுத்த கிரைட்டீரியா. அடுத்த கமா குடுத்தீங்கன்னா கிரைட்டீரியா 2. இந்த கிரைட்டீரியா ரேஞ்சோட கண்டிஷன் என்ன? இப்ப நமக்கு எது வேணும்? கவுண்ட் ஆஃப் மேல். அப்ப இதுல என்ன நம்ம கிளிக் பண்ணி குடுக்கணும்? இதுல ஏதாவது ஒரு மேல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க? லாக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இனி அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச் 3 எத்தன கண்டிஷன்ஸ் வேணாலும் நமக்கு குடுத்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம 2 கண்டிஷன் தான். ஒண்ணு ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருக்கணும், மேலா இருக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? div பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் குடுத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எதோட கவுண்ட் வந்திருக்கு? ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ட மேல் எத்தன பேர் வாங்கியிருக்காங்க? அந்த கவுண்ட் நமக்கு வந்திருக்கு. சரியா? இப்ப இதே மாதிரி எனக்கு ஃபீமேலோட கவுண்ட் ஆஃப் ஃபீமேல். இத நான் டிராக் பண்ணி விட்டேன்னா, உங்களுக்கு என்ன வந்துரும்? அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸோட இது வந்துரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் ஆஃப் ஃபீமேல். இதே மாதிரி தான் வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிள் கவுண்ட் இஃப் எடுத்துக்கோங்க. ஓகே. கவுண்ட் இஃப் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 இது ஹெல்த் அண்ட் பியூட்டி. இத தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஓகே. அத செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. கண்ட்ரோல்
டவுன் ஏரோ குடுத்து செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. என்னது நமக்கு இது பண்ண போறோம்? ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். அந்த கிரைட்டீரியா குடுத்துக்கோங்க. அடுத்தது ஆமா குடுத்துக்கோங்க. அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச். எத கவுண்ட் பண்ணணும்? அடுத்தது எது? அடுத்த கண்டிஷன் எது? ஃபீமேலா, மேலாங்கிறது அடுத்த கண்டிஷன். அந்த செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. F4 குடுத்து லாக் பண்ணிட்டு, இதுல எத கவுண்ட் பண்ணணும்? ஃபீமேல். அப்போ ஃபீமேல நம்ம செலக்ட் பண்ணி குடுத்து, F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது குளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப 64. கவுண்ட் ஆஃப் ஃபீமேல் எத்தன? 64. இதே நம்ம டிராக் பண்ணி விட்டீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு எல்லா ஆன்ஸரும் வந்துரும். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். சரியா? ஓகே. நம்ம சேனல்ல சொல்லி தரதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. அது மாரி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. நன்றி.